நமஸ்காரங்கள். ஸ்ரீனிவாசேதி ஸ்ரேஷ்டதயா பாத்திரம் குணான்விதः கௌசிகோऽனन्तரङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्यो रथौ वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनियं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेळिनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षिणैति त्वयुगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं गङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्त्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरित्राणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। विगाहे आमुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शेऽत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वम् अस्तामलगताङ्गतं यस्य सारस्वतस्रोतो कुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं विद्वेत्रशिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः समन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஈரொன்னு திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள்ளோரொன்னு தானே அமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு प्रख्यातश्रुतिविभवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणेति वेङ्कटेशः लक्ष्मीशप्रपदनवैभवप्रतिष्ठां रागान्ध्यप्रशमनकरीं रहस्यरक्ष्यां लक्ष्मीपतेरितिपतेश्चिदैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्टजगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागतिमन्त्रसारः। महादेशिकाय नमः। भाष्यकाराय नमः। கத்திய பாஷ்யத்துல பகவான் பக்கத்துல ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் பக்கத்துல சரணாகதி பண்ணக்கூடிய பாகம் அதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல பகவானோட திவ்யமங்கள விக்கிரகம் அதெல்லாமே அனுசந்தானம் பண்ணி பகவானுக்கு இப்போ 8 பிரதானமான குணங்கள் 8 பிரதானமான நாமதேயங்கள் பகவானுக்கு. எட்டு நாமதேயங்கள் பகவானுக்கு சம்போதனையில பாஷிக்காரர் உபயோகிக்கிறார். சத்யகாமா சத்யசங்கல்பா பரபிரம்மபூதா புருஷோத்தமா மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா வைகுண்டநாதா அப்படின்னுட்டு 8 நாமதேயங்கள். இதெல்லாம் சம்போதனங்கள். சத்யகாமான்றது இங்கே சம்போதனை. சத்யகாமத்துவ விசிஷ்டனான பகவானுக்கு சத்யகாமா ஏ சத்யகாமா சத்யசங்கல்பா அப்படின்னுட்டு சம்போதனம் பண்ணிட்டு இருக்கா. பரபிரம்மபூதா புருஷோத்தமா மகாவிபூதே
ஸ்ரீமன்னு நாராயணா வைகுண்டநாதா அப்படின்னு 8 அசாதாரணமான 8 நாமதேயங்கள்னாலே பாஷிக்காரர் இங்கே பகவானை சம்போதனம் பண்றா. இதுக்கு விசேஷமான அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் சாதிச்சுன்னு இருக்கார். இப்போ இங்க அந்த பாகம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல 3 பட்சங்கள் 3 விதமாக இது இந்த 8 பதங்களுக்கு எப்படி அர்த்தம் தெரிய வேண்டியது அப்படின்றத நாங்கள் எப்படி அனுசந்தானம் பண்ணணும். 3 விதமாக பண்ணலாம். 3 பட்சங்கள் இருக்கு அங்கே. அப்படி அந்த 3ஐயும் பகவா சுவாமி தேசிகன் சமர்த்தனம் பண்றார், எப்படியான பண்ணலாம் அப்படின்னுட்டு. அதுல புனருக்தி பரிகாரம் பண்றதுக்காக முதலையும் சத்தியகாமா அப்படின்னு வந்தது. சத்தியகாம சத்திய சங்கல்பம் முதலான கல்யாண குணங்கள் அப்படின்னு வந்தது. அதனால சொன்ன அர்த்தங்கள்லயே இது 8 பதங்கள் பிரமாணமாக சொல்லப்படுறது. அப்படின்னா நீ இந்த மாதிரி குணத்தை உள்ளவன் பகவானே அப்படின்னு முதல்ல சொல்லி அனுசந்தானம் பண்ணி அந்த குண விசிஷ்டனான பகவானியே இங்கே புனக நாங்கள் சம்போதனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னுட்டு. 4 பேர் ஸ்பஷ்டமா இருக்கு. சதுர்ணாம் சமாக்கியத்துவம் சமாக்கியாத்துவம் ஸ்பஷ்டம் அப்படின்னு சொன்னார். 4 சப்தங்களுக்கு ஸ்பஷ்டமாக நமக்கு அர்த்தம் தெரியுது. நாராயணா வைகுண்டநாதா முதலானது. ஆனா சிலது சத்தியகாமா சத்திய சங்கல்பா இதுக்கெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத இப்போ இங்கே சுவாமி தேசிகன் சொல்றார். சத்தியகாமாதி சப்தானாம் கதஞ்சித்து சமாக்கியாத்வம் கல்பியம் அப்படின்னார். எப்படியானா அதுவும் ஒரு பெயர் பகவானுக்கு அப்படின்னு கல்பனை பண்ண வேண்டியது அப்படின்னார். பரபிரம்மபூதா அப்படின்றது பிரம்மசப்தம் மாத்திரமே அங்கே சமாக்கியா பெயர் அப்படின்னு சொல்லப்படுறது. பரபிரம்மபூதான்னு பிரம்மான்றது நாமதேயம். அது சமாக்கியா அப்படின்னு சொன்னப்போ பேரை சொல்றது. அந்நதா அப்படி நாமத்துவ கல்பனை கௌரவம் சியாத்து. பூர்ணமாக அது நாமம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வழி அப்படின்னு சொல்றார். அத்திர பரஷ் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்படின்னா சில பேர் சில பேருக்கு ஔபச்சாரிகமாக இல்லாத வேற அர்த்தங்கள்லையும் கூட பிரம்மசப்தம் உபயோகிக்கப்படுறது. அதனால அந்த மாதிரி அர்த்தத்தில் இல்லை அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக இங்கே பரபிரம்ம பூதா பரபிரம்மா அப்படின்னு சொன்னா சாமான்யமான பிரம்மா இல்லை பரபிரம்மா அப்படின்றது சதுர்முக பிரம்மாவோ இல்லை பிரகிருதியோ ஜீவாத்மாவோ அந்த மாதிரி எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்றது ஸ்பஷ்டமாக சொல்றாரு, தெரியப்படுத்துறாரு. சத்தியகாம சத்தியசங்கல்ப சப்தௌ பூர்வம் விசேஷண மாத்திர பரத்தையா உக்தௌ. கேவல விசேஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சத்தியகாமத்துவ விசிஷ்டனானவன் அப்படின்னு ஒரு குணம் அப்படின்னு ஒரு விசேஷணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே தத் பிரமாணத்தையா யதாஸ்ருதி தத் விசிஷ்ட விஷயத்தையா விசேஷா அப்படின்னார். அந்தந்த குணங்களினால விசிஷ்டனான பகவானியே சொல்றது இங்கே. அதனால சத்தியகாமத்துவ விசிஷ்டனான பகவான் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்றார். லீலாபத சூச்சிதம் ஜெகன் நிமித்தத்துவமப்பி சத்தியசங்கல்பத்வேன ஸ்தாபிதம். சத்தியசங்கல்பான்றதுனால சங்கல்பத்தினாலேயே எல்லாம் சிருஷ்டி பண்றான் பகவான் அப்படின்னு சொன்னப்போ ஜெகத் உதய விபவ லய லீலா அப்படின்னு பகவானுக்கு சம்போதனம் பண்ணார். அந்த லீல சப்தம் விஹாரார்த்தம் லீலார்த்தம் அப்படின்னு சொல்றது. சங்கல்ப சிருஷ்டி அது சொல்றது இங்கே. அது சங்கல்பத்துவம் சங்கல்பத்தினாலேயே சிருஷ்டி பண்றான் லீலான்னு சொன்னப்போ ஜெகத்துக்கு எப்படி நிமித்த காரணம் பகவான் எல்லாத்தையும் ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றானே. உபாதானம் நிமித்தம் ரெண்டும் பகவானேன்னு சொன்னப்போ நிமித்தத்துவம் எப்படி பகவானுக்கு ஒரு கும்பாரனோ அது மாதிரி ஒரு பாட்டர் எப்படி பாட்டு பண்றானோ அந்த மாதிரியா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. சங்கல்பத்தினாலேயே எல்லாம் சிருஷ்டி பண்றான் பகவான் அப்படின்றது சத்திய சங்கல்பம் சப்தத்தினாலே சொல்லப்படுறது. ஜெகத் உதயாதி லீலாத்வ ஜோதித்தம் உபாதானத்துவம் பரபிரம்ம பூதா இத்தியனேன அபிப்பிரேதம் அப்படின்னு. பரபிரம்ம பூதான்றதுனால உபாதான காரணத்துவம் சொல்லப்படுறது அப்படின்னா அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார். சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னுட்டு தஜ்ஜலானிதி அனுசாராத். இங்க சாண்டில்ய வித்யை அப்படின்னுட்டு வருது. சர்வத்திர பிரசித்தி அதிகரணம் அப்படின்னுட்டு
பிரம்மசூத்திரத்தில் பாதராயணர் ஸ்தாபனம் பண்றாரு. அதுல சர்வம் கல்விதம் பிரம்மா தஜ்ஜலானிதி சாந்த உபாசீதா அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் பிரமாணத்தை எடுக்கிறார். பிரம்மா அங்க சொன்னப்போ எல்லாமே பிரம்மாத்மகம் அப்படின்னு சொல்லி தஜ்ஜலான் நினைச்ச ஜலான் கூடிய பதம் 3 பதங்களோட ஒரு சமஸ்தமான பதம் அது. ஜ ல அன அப்படின்னுட்டு ஜலான் ஜ ல அனா. ஜான்றதுனால ஜாயத்தே, லன்றதுனால லீயத்தே, அனான்றதுனால அனிதி அப்படின்னுட்டு ஜாயத்தே லீயத்தே அனிதி. பரமாத்மானாலேயா சிருஷ்டமாறுது, அவனையே போய் அதுங்கேயே லயம் அடையிறது, அவனுடைய ஸ்திதி, அவனோட ஸ்திதி எல்லாம் பகவான்லேயே அப்படின்னு 3 அர்த்தங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஸ்ருதி ஸ்ரோத பிரயோகம் அது ஜலான் அப்படின்னு. தத் ஜலானிதி சாந்த உபாசிதா ஜெகத்காரணனானவன் பிரம்மா அப்படின்னுட்டு. அங்கே சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் வந்ததுனால அவனுக்கு உபாதான காரணத்துவம் அதனாலேயே சித்தமாறுது அப்படின்னு சொன்னார். ஏவம் அபேத ஸ்ருதி பலாத்து உபாதானத்துவ அபிமதஸ்ய பிரம்மணः ஸ்வரூப பரிணாம பக்ஷேண சிதச்சித் கத சர்வதோஷான்வயः शङ्क्येता इति तत्परिहाराय पुरुषोत्तमा इति तत्परिहाराय स्वयमेव गीतं श्रुत्यर्थमाः पुरुषोत्तमा. இந்த மாதிரி இந்த அபேத ஸ்ருதி அப்படின்றது பரமாத்மாவுக்கும் சேத்தனா ஆத்மகமான பிரபஞ்சத்துக்கும் பேதம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சாமானாதிகரணத்தினாலே அநேக ஸ்ருதிகள் அப்படி சொல்றதுகள். சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னப்போ இதம் சர்வம் பிரம்மா அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே பிரம்மா அப்படின்னா இதுக்கும் இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மாக்கும் அபேதம் சொன்ன மாதிரி ஆச்சு. எல்லாமே பிரம்மா அப்படின்னு சொல்லிவிட்டா பிரம்மா வேற இது வேற அப்படின்னு தெரிஞ்சு வருது இல்லையே, எல்லாமே அபேதம் தானே தெரிஞ்சு வருது அப்படின்னா அந்த அபேதம் எப்படி அப்படின்னா சரீராத்ம பாவத்தினாலேன்றது ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கு. அதுல அந்த அபேத ஸ்ருதிகள் இந்த மாதிரி அயமாத்மா பிரம்மா தத்துவமசி சர்வம் கல்விதம் பிரம்மா இது எல்லாமே அபேத ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அபேத ஸ்ருதியில என்ன அர்த்தம் என்ன சொல்றது அப்படின்னா எல்லாமே பிரம்மானா இப்போ பிரம்மாவுக்கு உபாதானம் நிமித்தம் ரெண்டும் பிரம்மாவே அப்படின்னு தெரிஞ்சு வருது. இதே காரணம் ஒரு காரியமானோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் காசு ஒரு எஃபிஷியன்ட் காசு எல்லாம் இருக்கணும், ஒரு பதார்த்தம் இருக்கணும், அதை பண்ணக்கூடிய ஒரு சேத்தனன் இருக்கணும். அதனால ஒரு பாட்டர் பாட் பண்றான்னா மட்டு அந்த மண்ணு அதுக்கு உபாதானம் மெட்டீரியல். அவன் சேத்தனம்னா அந்த கும்பாரம் பாட்டர் நிமித்த காரணம்னு சொல்லப்படுறான். அந்த உபாதானம் நிமித்தம் வேற வேறையாக இருக்கு. உபாதானம் பரிணாமம் அடைஞ்சு காரியமாறுது, அது பரிணாமம் அடையாமல் காரியமாக முடியாது. லோகத்துல எல்லா பதார்த்தங்களும் அப்படிதான் மாடிஃபிகேஷன் இருக்கு. அதில் மெட்டீரியல் அண்டர்கோஸ் மாடிஃபிகேஷன், அது மாடிஃபை ஆகி காரியம் உண்டாருது. அதனால பகவான் உபாதான காரணம் அவனுக்கு விகாரம் உண்டாச்சு, அப்போ பரிணாமம் ஆச்சுன்னா தோஷம் ஆயிடுது. தோஷம் பரிணாமம் ஆறுதெல்லாம் அனித்தியம் சொல்லப்படுறது. அதனால தோஷமாயிடுத்து அது அப்படின்னு சொன்னா அவனுக்கு சேத்தனா சேத்தங்கள்ல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் பகவானுக்கும் வருதா? என்ன லோகத்துல சேத்தனா சேத்தனமாக இருக்கு, பகவானே எல்லாமே இருக்கான்னா அச்சேத்தனத்துல இருக்கக்கூடிய தோஷங்களும் பகவானுக்கு வரணும், சேத்தனத்துல இருக்கக்கூடிய தோஷங்களும் பகவானுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அந்த மாதிரி தோஷம் கிடையாது. ஏன்னா அவன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றா. புருஷோத்தமன் அப்படின்னு தோஷம் இல்லை. ஏன்னா இது சரீராத்ம பாவத்தினாலே ஆனா ஜெகத்காரணத்துவம். சரீரத்துல விதமான பரிணாமங்கள் எல்லாம் ஆறுது. ஆனா ஆத்மான பகவான்ல எந்த விதமான பதலாவணையும் ஆகாது அப்படின்னு. நம்ம சரீரத்திலேயே ஒருத்தன் பாலகனா இருக்கிறான், யுவக்கனாரான், விருத்தனாரான், எத்தனையோ பதலாவணைகள் பரிணாமங்கள் சரீரத்தில் ஆறுது. ஆத்மாவுக்கு எந்த விதமான பரிணாமமும் கிடையாது. அதே மாதிரி இந்த சேத்தனமும் அச்சேத்தனம் ரெண்டும் பகவானுக்கு சரீரமாக இருக்கிறதுனால அதில் ஆகக்கூடிய பரிணாமங்கள் ஆத்மான பகவான்ல எதுவுமே அது அவனுக்கு ஆகாது அப்படின்னு ஸ்ருதிகள் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம். ஆனால் இங்கே புருஷோத்தமம் அப்படின்னு கூடிய பகவானோட நாமதேயம் ஸ்பஷ்டமாக அது
ஸ்தாபனம் பண்ணப்படுறது. இந்த மாதிரி தோஷம் இல்லை அப்படின்னு. அது பகவத்கீதையில சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாம் இங்கே புருஷோத்தமான்றதுனாலே அனுசந்தானம் பண்ணலாம். அங்கே 3 ஸ்லோகங்களே சொல்லப்படுறது. துவாவிமோ புருஷோ லோகே க்ஷரश्च அக்ஷரே வச்ச க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தः அக்ஷர உச்சதே அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம். 2 புருஷாள், 2 விதமான புருஷாள் இருக்கா. க்ஷரா அக்ஷரா அப்படின்னு புருஷலோகே துவௌ க்ஷரश्च அக்ஷரश्च அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் 3வது வந்து அது யாரு, க்ஷரம்னா யாரு, அக்ஷரம்னா யாரு, அது பகவான் சொல்றான். க்ஷர சர்வாணி பூதானி, இது எல்லா பிராணிகளும் க்ஷரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா கூட்டஸ்தா அக்ஷர உச்சதே. சர்வாணி பூதானி என்னச்சு, அந்த பூதம் என்ற சப்தம் சாஸ்திரத்துல ஒரு தேக விசிஷ்டனான ஜீவாத்மாவை சொல்றது எப்பவுமே. இந்த பூதம் கூடிய சப்தம் தேக விசிஷ்டமான ஜீவாத்மா. அதனால பத்த புருஷன் அப்படின்னு தெரியுது. அதனால க்ஷரம், அதனால சொல்லப்பட்டவன் பத்த புருஷன். கூட்டஸ்தா அக்ஷர உச்சத்தைன்னா கூட்டவத் திஷ்டத்தின்னா அவன் எந்த விதமான பதலாவணையும் இல்லை, அவன் கர்ம சம்பந்தம் இல்லாத முக்தனை சொல்றது. நான் பத்தா முக்தா 2 பேர் சொல்லப்பட்டிருக்கா க்ஷரா அக்ஷரா சப்தத்தினாலே பகவத்கீதையிலே. அப்புறம் உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மா இது உதாகிருதா. உத்தம புருஷன் வேறையானவன், பத்தா முக்தாளுக்கு இன்னும் வேறையானவன் உத்தம புருஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்தாதில் வந்து முக்தாள்ல நித்தியாலும் சேர்ந்திருக்கா. அதனால உத்தம புருஷஸ்து அந்யா, உத்தம புருஷா நித்திய புருஷோத்தமனை சொல்லப்பட்டிருக்கு. அங்கே புருஷோத்தமன் வந்து அக்ஷராட்சர புருஷாளுக்குன்னு வேறுபட்டவன், அவன் பரமாத்மான்னு சொல்லப்பட்டிருக்கான். யோ லோகத்திரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரா. 3 லோகங்களையும் எல்லா லோகத்தையும் அவன் வியாபிச்சு, 3 லோகம்னா எல்லா அதுல எல்லாமே சேர்ந்திருக்கு, எல்லா தத்துவங்களும் வியாபிச்சு அவன் பிவர்த்தி தாரணை பண்றான் எல்லாத்தையும். அவ்யயா ஈஸ்வரா எல்லாத்தையும் ஆள்றான். அதனால நியமனம் பண்றான், எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லாத்துக்கும் நியாமகனா இருக்கான். அப்புறம் எல்லாத்தையும் வந்து வியாபிச்சிருக்கான், ஆத்மாவாக இருக்கான். அதனால சரீர ஆத்மபாவம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அந்த 3 அது வந்து சொல்லி அங்கே உத்தம புருஷனுக்கு சொல்லப்பட்டது. யஸ்மாக்ஷரம் அதீதோகம் அக்ஷராதபி சோத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹ. 3வது ஸ்லோகம். இந்த 3 ஸ்லோகங்கள் ஸ்பஷ்டமாக புருஷோத்தமா அப்படின்னு சொல்லப்பட்ட பகவானோட ரூபத்தை சொல்றது. க்ஷராட்சர புருஷாளுக்கின்னும் நான் அதிகனானவன். யஸ்மாத் க்ஷரமதீதா அக்ஷராதபிச்ச உத்தமஹ அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமஹ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால புருஷோத்தமன் சப்தம் இந்த மாதிரி அதுல 3 விதமான சமாசமும் பண்ணலான்னு சொல்றார். பஞ்சமியாதி விபக்தி திரயேபி சமாசா திரஷ்டவியா அப்படின்னார். விபக்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி 3 விபக்திலையும் சொல்லலாம் அப்படின்னார். பஞ்சமி விபக்தி ஸ்பஷ்டமா இருக்கு. யஸ்மாத் க்ஷரமதீதோகம் அக்ஷராத் அப்பி உத்தமஹா. க்ஷர புருஷங்களுக்குனாலே அதனால அக்ஷராத் உத்தமஹா புருஷா புருஷோத்தமஹா அப்படின்றது பஞ்சமி விபக்தியில் கூடிய சமாசமாக எடுத்து. அதே மாதிரி இவன் க்ஷரத்துக்கும் அக்ஷர புருஷாளுக்கும் இவன் உத்தமனானவன் சொல்லக்கூடிய சம்பந்தத்தில் ஷஷ்டி விபக்தி வருது. அதெல்லாம் அவர தத்துவங்கள், இவன் பரதத்துவம் என்றதுனாலே பராவர சம்பந்தம் ஷஷ்டி விபக்தி அது சொல்லப்படுறது. சப்தமி விபக்தியில் எல்லாருமே புருஷேஷு உத்தமஹா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் உத்தமனான புருஷன். இதெல்லாம் 3 விதமான சமாசமாக அர்த்தம் பண்ணி இந்த புருஷோத்தம சப்தத்தை சுவாமி தேசிகன் நிறைய இடத்துல விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்றார். ஸ்தோத்திரத்தில் கஸ்ரீ ஸ்ரீயா புருஷோத்தம கஹா அப்படின்னு சொல்லிச்சு புருஷோத்தம சப்தத்துக்கு விசேஷமான வியாக்கியானம் பண்றார். பகவத்கீதையிலையும் இந்த புருஷோத்தம சப்தம் வரக்கூடிய அந்த ஸ்லோகங்கள்ல விசேஷமாக வியாக்கியானம் பண்றார். இதெல்லாமே புருஷோத்தம சப்தத்துக்கு பகவானுக்கு ஒரு அசாதாரணமான நாமதேயம். அந்த மாதிரி இப்போ நனு ஏவம் இங்க ஒரு சந்தேகம் சொல்றார். பேதாபேத ஸ்ருத்யோஹோ விரோதாத் அந்யதரபாதः சாத் இத்யத்ர கடகஸ்ருதி சித்தமாக மகாவிபூதே அப்படின்னு.
இப்போ ரெண்டு சொல்லப்பட்டது. பரபிரம்ம பூதான்றது ஒரு சப்தம், ஒரு நாமதேயம். புருஷோத்தமான்றது பரபிரம்ம பூதாண்டத்துல என்ன தெரியுதுன்னா, பிரம்மசப்தத்தினாலே சர்வவஸ்து சமானாதிகரண்யம் தெரியுது. சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னப்போ அபேத ஸ்ருதிகளுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் பண்ணும் அப்படின்றது அதுல தெரியுது. எல்லா ஜெகத் காரணனானவன் சரீராத்ம பாவத்தினாலேன்றது. புருஷோத்தமம்ன்றது ஸ்பஷ்டமா பேதத்தை சொல்றது. கெராத் அக்ஷர புருஷாளுக்கு இன்னும் நான் புருஷத்தம புருஷஸ்து அந்யா அப்படி என்னப்போ பேதம் வந்தது. அங்கே ஸ்பஷ்டமாக வேறுபட்டவன் அப்படின்னு. இப்போ பேத ஸ்ருதியும் அபேத ஸ்ருதியும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு விரோதமாக இருக்கு. பேதமும் அபேதமும் ஒன்னே ஆக முடியாது. ரெண்டாகவும் இருக்கிறது, ஒன்னையாகவும் இருக்கிறது. இது எப்படி முடியும்? விரோதமாச்சே அப்படின்னப்போ கடக ஸ்ருதி அப்படின்னு ரெண்டுக்கும் சமன்வயம் பண்ணக்கூடிய ஸ்ருதிகள். அதே சொல்றார். இப்போ மகாவிபூதே என்ற சப்தத்தினாலே கடக ஸ்ருதியோட அர்த்தம் சொல்றார். கடக ஸ்ருதி என்ன? சரீராத்ம பாவத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள். எஸ்ய பிருத்திவி சரீரம், எஸ்ய தேஜஸ் சரீரம், எஸ்ய ஆத்மா சரீரம். ஸ்ருதி ஸ்பஷ்டமாக சரீர சப்தத்தினாலே எல்லாமே அவனுக்கு சரீரம் சரீரம் சொல்லப்பட்டது. அதே மாதிரி அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா, அந்த பிரவேசம் பண்ணியிருக்கான் அவன். அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. எல்லாமே கடக ஸ்ருதிகள் ஸ்பஷ்டமாக சொல்றது சரீராத்ம பாவத்தை. அந்த சரீராத்ம பாவம் அதன் மூலகமாக அதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்ருதிக்கு கடக ஸ்ருதி என்று பேர். இந்த கடக ஸ்ருதியை வச்சு பாஷிக்காரர் வேத ஸ்ருதிக்கும் அபேத ஸ்ருதிக்கும் விரோதம் இல்லை அப்படின்றது சரீராத்ம பாவத்தினாலே ஸ்தாபனம் பண்ணியிருக்கார் அற்புதமாக. அந்த கடக ஸ்ருதியோட அர்த்தங்கள் எல்லாம் மகாவிபூதேன்னு கூடிய பகவானோட இங்கே சம்போதனம் அதுல தெரியுது அப்படின்னார். விபூதி சப்தா அத்திர நியந்தவிய பரஹா அப்படின்னார். விபூதி என்ன? விபூதி பூதிர் ஐஸ்வர்யம் அப்படின்ட்டு அமரம். ஐஸ்வர்யம் அப்படின்னா ஈஸ்வரத்தை பிரயுக்தமானது, ஆளப்படுறதுன்னு அர்த்தம். ஈஸ்வரன் எல்லாத்தையும் ஆடுறவன். ஈஷா ஆடுறான் எல்லாரையும். அப்போ அவன் நியாமியம் நியந்தவிய பரஹா அப்படின்னா எதெல்லாம் நியமிக்கப்படுறதோ அதெல்லாம் விபூதி சப்தத்தினாலே சொல்லப்பட்டிருக்கு. அதை எதண்டம் இது ஸ்லோகார்த்தா இஹ அனுசந்தேயான்னார். அது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தில் எதண்டம் அண்டாந்தர கோச்சரஞ்சயத்து தசோத்தராணி ஆவரணானி யானிச்ச குணாக பிரதானம் புருஷா பரம்பதம் பராத் பரம் பிரம்மச்சதே விபூதையான்னுச்சே எல்லாமே உன்னோட விபூதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு சகலமும் அவனுக்கு விபூதி அப்படின்னு சொன்னப்போ பரம்பதம் என்ன, புருஷன் என்ன, சேத்தனாக்கள் என்ன, பிரதானம் கூடிய பிரகிருதி என்ன, குணங்கள் குணத்திரயம் எல்லாமே அண்டாந்தரத்துல இருக்கக்கூடிய அண்டத்து உள்ளே இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய ஆவரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஒன்றுக்கு 10 மடங்காக அதிகமாக இருக்கக்கூடிய ஆவரணங்கள் எல்லாம் சப்த ஆவரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எல்லாமே பகவானோட விபூத்தையா அப்படின்னு சொன்னார். அந்த அர்த்தத்தை எங்கே அனுசந்தானம் பண்ணுங்கோ அப்படின்றார். இதெல்லாம் கடக ஸ்ருதியோட அர்த்தம் சொல்றது. எல்லாமே அவனோட ஐஸ்வர்யம் அப்படின்னா எல்லாத்தையும் நியமனம் பண்றான் அப்படின்னு. நியமனம் பண்றது அது கடக ஸ்ருதியில சொல்லக்கூடியது சரீராத்ம பாவம், அதனாலே வருது. ஷரீரத்தையா விபூதித்வாத் சொல்றாரு இங்க. ஷரீரத்தையா விபூதித்வாத் அத்திர ஸ்வரூப பேதேபி சமானாதிகரண்யம் முக்கியம் இது பாவஹா அப்படின்னா எல்லாமே சரீரமாகி அவனுக்கு விபூதியா இருக்கு. எப்படி பகவானோட விபூதி அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதோ ஒரு பதார்த்தம் நம்ம நியமனத்துல இருக்கு. அது எப்படி நமக்கு விபூதி நம்மளோட நியமனத்துல இருக்குன்னா, நாங்கள் வெளியில இருந்து அதை கண்ட்ரோல் பண்றோம். ஒரு மொபைலை வச்சுன்னா ஆப்ரேட் பண்ணா அது நான் தான் நியமனம் பண்றேன். மொபைல் நான் எப்படி பண்ணா அப்படி பண்றது வேலை. அப்போ நான் வெளியில இருந்து பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த பிரவேசம் பண்ண முடியாது. இந்த மகாராஜாக்கள் எல்லாம் அப்படிதான் எல்லாரையும் தன்னோட பிரஜைகள் எல்லாம் எப்படி நியமனம் பண்றான் அப்படின்னா வெளியில இருந்து பண்றான். ஆகாசம்ன்றது எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு. உள்ள எல்லாம் வியாபிச்சிருக்கு. எல்லாம் நம்ம ஹிருதயத்திலையும் ஆகாசம் இருக்கு. ஆனா அந்த ஆகாசம் பௌத்திகமான ஆகாசம், எலிமெண்டல் ஈத்தர்ன்னு சொல்றது. அந்த ஆகாசம் எப்படின்னா நியமன சாமர்த்தியம் கிடையாது, அச்சேதனம். அது பகவான்
நியமன சாமர்த்தியமும் இருக்கு, அந்த பிரவேசமும் பண்றான், வெளியிலேருந்தும் பண்றான், அந்தர்யாமியாயும் பண்றான். எல்லாமே இருக்கு அவனுக்கு, பகவானுக்கு. அதனால அவனுக்கு எல்லாமே சரீரம் அப்படின்னா அவனுடைய ஆதாரத்திலேயே இருக்கு, அவனுடைய நியமனத்திலேயே இருக்கு, அவனுக்கே சேஷபூதமா இருக்கு. இந்த மூணு சம்பந்தங்கள் சகல பதார்த்தங்களோடையும் பகவானுக்கு இருக்கிறதுனால அப்ரதக் சித்தமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி திரவியம் எல்லாமே சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் பகவானை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அதோட எக்ஸிஸ்டன்ஸே முடியாது பகவானை பிரிஞ்சு. அதனால எல்லாமே பிரம்மாத்மகம்னு சொல்லப்படுறது. இப்படி இருக்கிறதுனால சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் ஆத்மாவையும் சொல்றது, ஆத்மாவுக்கும் உபயோகிக்கலாம். இப்போ நாங்கள் தேவதத்தா அப்படின்னா தேவதத்த சரீர விசிஷ்டனான ஆத்மாவை சொல்றோம். அங்கே வெறும் சரீரத்தை கூப்பிட்டா வரமாட்ட, சரீரம் அச்சேதனம். ஆத்மா நமக்கு தெரிஞ்சு வருதில்லை, கூப்பிட முடியாது ஆத்மாவே. அதனால ஒரு தேவதத்தா இங்க வா அப்படின்னு சொன்னா தேவதத்தான்னு கூடிய மனுஷத்துவ சரீர விசிஷ்டனான ஆத்மாவை தான் சொல்றோம் நாங்கள், சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள். ஆனா அந்த தேவதத்தான்ற சப்தம் யாருக்கு? ஆத்மாவுக்கு அந்த மாதிரி பேரெல்லாம் கிடையாது. சரீரத்துக்கு தான் வருது. சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தம் சரீர விசிஷ்டனான ஆத்மாவையும் குறிக்கிறது. அது சாமானாதிகரண்யத்துல இந்த மாதிரி வருது. அதனால சரீரமே வேற, ஸ்வரூபம் ஆத்மாவே வேற. அதனால ஸ்வரூப பேதம் இருக்கு. ஸ்வரூப பேதம் இருந்தாலும் கூட சேத்தனா சேத்தனங்களுக்கு பகவானுக்கு சரீரமாக எல்லாமே விபூதி அப்படின்னு சொல்லப்படுறதுனால சாமானாதிகரண்யம் முக்கியம் அப்படின்னாலும் ஒரே விபக்தியில சொல்லலாம். சர்வம் இதம் பிரம்மாட்டு சொல்லலாம், ஒன்றும் அதில் விரோதம் கிடையாது. அப்படிதான் ஸ்ருதிகள் எல்லாம் சொல்றது அப்படின்னா. ஏவம் சர்வ விலக்ஷணஸ்ய சர்வ நியந்துஹு ஜகத்வியாபார லீலாயாம் ஸ்வ வல்லபா சாமரஸ்யம் அபிப்ரேத்தியாக ஸ்ரீமன் இதி. எல்லாத்துலேயும் ஸ்ரீ விசிஷ்டனாகவே பண்றான். அவனோட சமரசமாக இருக்கு, எல்லாருக்கும் சமானமான ஆனந்தம் ரெண்டு பேருக்கும், மகாலட்சுமிக்கும் பகவானுக்கும் இந்த சாமரஸ்யம் பண்றது பரிபூர்ணமாக இருக்கு. தன்னோட வல்லபையான மகாலட்சுமியோட சாமரஸ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சே. சர்வ நியந்தாவானவன், சர்வ விலக்ஷணனானவன், ஜெகத் வியாபாரத்தை எல்லாம் தன்னை லீலையாக உடையவன் இந்த பகவான் தன்னோட வல்லபையான மகாலட்சுமியோட சாமரஸ்யம் இருக்கு அப்படின்றது ஸ்ரீமன்னு அப்படின்னு கூடிய நாமதேவம் சொல்றது. ஸ்ரீ விசிஷ்டனானவன் விபூதிம் பிரதிசேஷித்வம் த்விஷ்டம் இது அபிப்பிரயன்னாக ஸ்ரீமன் இது வியாசாரியாக. வியாசாரியர் அப்படின்னா சுதர்சன சூரிகள் நடாதுரம்மாளோட சிஷ்ய சுதர்சன சூரிகள் தான் சுத பிரகாஷிக்கேன்னு கூடிய ஸ்ரீபாஷ்யத்துக்கு அற்புதமான வியாக்கியானம் பிரகாசனம் பண்ணியிருக்கார். நடாதுரம்மாளுடைய காலக்ஷேபத்தில் கேட்ட விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு நோட்ஸ் மூலமாக எழுதி வச்சிருந்தார். அதுதான் ஸ்ருத பிரகாஷிக்கே அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துக்கு அற்புதமான வியாக்கியானம். அந்த சுதர்சன சூரிகள் சொல்றார், இது விபூதிம் பிரதிசேஷித்வம் த்விஷ்டம் அப்படின்னார். த்விஷ்டம்னா ரெண்டு பதார்த்தத்தில் இருக்குன்னு அர்த்தம். த்விஷ்டம் அப்படின்னா ரெண்டு பதார்த்தத்தில் இருக்கு. யார் ரெண்டு பதார்த்தங்கள் யாரு அப்படின்னா பகவான் அப்புறம் மகாலட்சுமி ரெண்டு பேரும். அதனால விபூதியை குறித்து சேஷித்வம் உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம்னு சொல்ல மாதிரி ரெண்டு அதிஷ்டானங்கள் ரெண்டும் சேஷித்வம் ஒன்னே. ரெண்டு சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் சேஷி யாரு அப்படின்னா பகவானும் மகாலட்சுமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேஷிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விபூதி அதனால இது ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லிச்சு ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் அப்படின்னு சொல்றார். அதுல விபூதி நாமதேயத்வாதி நியமைஹி விபூதீனாம் ஆதேயத்வாதி நியமைஹி. ஆதேயத்துவம் நியாமியத்துவம் முதலானது ஆதேயத்துவ பிரவருத்தி நியமைஹி ஆதிக்கத்து சரீரம் வந்து சுவாமி தேசிகன் சொல்றார். விபூதிகள் எல்லாம் ஆதேயத்துவம் முதலான நியமனங்கள், ஆதேயத்துவம் விதேயத்துவம் சேஷத்துவம் முதலானது, சரீரத்துவம் வெஞ்சீதுமாக நாராயணா இதி. எல்லாமே அவனுடைய ஆதாரத்தில் இருக்கு, அவனுடைய நியமனத்தில் இருக்கு, அவனுக்கே சேஷபூதமாக இருக்குது என்று ஸ்பஷ்டமாக நாராயண சப்தம் சொல்றது அப்படின்னார்.
நித்திய விபூதி யோகம் சுத்த சிருஷ்டி உபாதானத்துவம் ச பிரபூத உபகாரகத்துவ ஜாபனாய விசேஷத்தா சூச்சயதி வைகுண்டநாதா அப்படின்னு. சுத்த சிருஷ்டி என்றது பரமபதம். சுத்த சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த சுத்த சிருஷ்டி உபாதானத்துவம் நித்திய விபூதி யோகம் சுத்த சிருஷ்டி உபாதானத்துவம் ச பிரபூத உபகாரகத்துவ ஜாபனாய அப்படின்னா ரொம்ப அத்தியதிகமான உபகாரம். இப்போ இங்கே ஏன்னா சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்தில் இவன் அங்கே நித்திய விபூதி விசிஷ்டனான பகவானுக்கு போய் அங்கே ஸ்ரீ விசிஷ்டனான பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறான். அதனாலே நாங்கள் பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த நித்திய விபூதி யோகம் ரொம்ப முக்கியமானது. அதனால அது இங்கே சொல்றார் அப்படின்னு சொல்றார். ரொம்ப உபகாரகம் இந்த விசேஷமாக இங்கே வைகுண்டநாதா அப்படின்னு சொன்னார். இதம் சம்புத்தி துவயம் வா, இதை ரெண்டு சம்போதனமாகவும் எடுக்கலாம். வைகுண்டா அப்படின்னு ஒரு சம்போதனம், நாதான்னுட்டு ஒரு சம்போதனம். வைகுண்டா அதனால வைகுண்ட வைகுண்ட ஸ்தான விசிஷ்டனானவன் அதுவா ஒரு தோஷமும் இல்லாதவன் முதலான அர்த்தங்கள் எல்லாம் வருது. நாதான்றதுனால நமக்கு எல்லாம் சுவாமியானவன் சேஷியானவன் என்று வருது. ரெண்டு சித்தங்களாகவும் சொல்லலாம் அப்படின்னாரு. ததாது தத்வாதி சாட்சா்கார பிரதிகாத்துக ரஹித தேச சம்பந்தி வைகுண்டா. தத்துவங்கள் எல்லாம் சாட்சா்காரம் பண்றதுக்கு எந்த பிரதிபந்தகமும் இல்லாத ஒரு பிரதேசம் அதோட சம்பந்திச்சிருந்தது. யாருக்கு சம்பந்தம் இருக்கோ அவன் வைகுண்டன் அப்படின்னு சொல்லப்படுறது. தத்துவங்கள் எல்லாம் அங்கே முக்தாளுக்கும் நித்தியாளுக்கும் நேராக சாட்சா்காரம் வருது. சகல தத்துவங்களும் அந்த சாட்சா்காரத்துக்கு எந்த அடியும் இருக்காது அங்கே வைகுண்டத்தில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தேசம், அதுக்கு சம்பந்தம் பட்டு அதோட சம்பந்தத்தை சொல்றது வைகுண்டா, சம்பந்திச்சவன் பகவான் அப்படின்னு சொல்றது. அபேட்சித சித்தியர்த்தம் சர்வைரப்பி யாச்சனீய தத் பிரதானாதி பிராதவ் ஈஸ்வரஸ்ய நாதா அப்படின்னா. அபேட்சித சித்தியர்த்தம் நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ நாங்கள் அதை நமக்கு சித்திக்கணும் அப்படின்னா எல்லாருமே யாரை யாச்சனை பண்ணணும்? பகவானை தான் யாச்சனை பண்ணணும். அதே மாதிரி அதில் எல்லாம் கொடுக்கறதுக்கு யார்? ஈஸ்வரன். இந்த ரெண்டு அர்த்தமும் நாதான் கூடிய சப்தம் சொல்றது. யாச்சனீயா தத் பிரதானாதவ் ஈஸ்வரஸ்ய. யாச்சனீயா யாரை போய் நாங்கள் யாச்சனை பண்ணணும்? எது பலம் வேணும்னாலும் எந்த பலம் வேணும்னாலும் கிடைக்கிறது பகவானை யாச்சனை பண்ணா. மற்றவாளை யாச்சனை பண்ணால் பரிமிதமான பலன் கிடைக்கிறது. நல்ல மோட்ச பரியந்தமாக சகல பலங்களும் நமக்கு எது வேணுமோ அதுக்கு நாங்கள் பிரார்த்திக்கணும். யார் பக்கத்தில் பிரார்த்திக்கணும்? பகவான் பக்கத்தில் தான். அதை கொடுக்கறதுக்கும் அவன் தான் ஈஸ்வரன். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஐஸ்வர்யம் கிடையாது மற்ற தேவதைகளுக்கெல்லாம். அதனால இங்கே வைகுண்டநாதான்றது அர்த்தம். இந்த மாதிரி இந்த 8 சப்தங்கள் சத்தியகாமா, சத்தியசங்கல்பா, பரபிரம்மபூதா, புருஷோத்தமா, மகாவிபூதே, ஸ்ரீமன் நாராயணா, வைகுண்டநாதா, இதுக்கெல்லாம் விசேஷமான இந்த மாதிரி அர்த்தங்கள் நாங்கள் தெரிய வேண்டியது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு பட்சத்தை சொல்றார். இன்னொரு விதமாக அர்த்தம் பண்ணலாம். இது எத்தனை பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்தில் எந்தெந்த மாதிரி எல்லாம் நாங்கள் அனுசந்தானம் பண்ண முடியும்? பகவானோட குணங்கள் இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணி பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அப்படி பண்ணியிருக்கார் பாஷிக்காரர். அப்படி பண்ண போகிற சமயத்தில் நமக்கு எந்த விதமான ஒரு தத்துவஞானம், ஒரு விதமான மகாவிஸ்வாசம், நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம் அத்தியுத்கிருஷ்டமான ஒரு காரியம் பிரபத்தி அப்படின்றது, அந்த சமயத்தில் இதெல்லாம் நாங்கள் அனுசந்தானம் பண்ணோம். அற்புதமாக காமிக்கிறார் இங்கே. இன்னொரு மாதிரியும் இதை அர்த்தம் பண்ணலாம். ஏதத்து சத்தியகாமே இத்தியாதி பதாஷ்டகம் பிராப்யாகார நிஷ்கர்ஷார்த்தம் இது பட்சம் அப்படி பிரகுணீகுர்மஹா அப்படின்னார். அதுக்கும் நல்லா நிறைய குணங்கள் இருக்குன்றதை சொல்றோம் அந்த பட்சத்திலையும் அப்படின்னார். பிராப்பிய ஆகார நிஷ்கர்ஷார்த்தம் அப்படின்னார். நாங்கள் யாரை அடையிறோமோ அந்த பகவான் ஸ்ரீ விசிஷ்டனான பகவானோட ஆகாரம் அதை நிஷ்கர்ஷை பண்றது. யாரை அடையிறோம் நாங்கள் பிரபத்தி பண்ணி மோட்சத்தில் யாருக்கு கைங்கரியம் பண்றோம்? அந்த விசேஷமான ஆகாரம், அந்த பிராப்பியமான பதார்த்தத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான ஆகாரம், அதுவும் கூட நாங்கள் அதை அனுசந்தானம் பண்ணலாம் அப்படி என்னார். அற்புதமாக காமிக்கிறார். எப்படி என்ன
सोष्णुते सर्वान् कामान् सह ब्रह्मणा विपश्चिता इति कामशब्दे शब्दोदितानां ब्रह्मगुणानामपि प्राप्यतोक्तिम् अभिप्रयत्याह அப்படின்னா சத்தியகாமா அப்படின்னு சொல்லுச்சு. சத்தியகாமா சத்தியசங்கல்பான்னுச்சு. சத்தியகாமான்றது என்ன சொல்றது? ஒன்று சத்தியகாமத்துவ விசிஷ்டனான பகவான் அப்படின்னு முதல்ல அர்த்தம் பண்ணார். அந்த சத்தியகாமம் அன்று காமத்துவன்றதுனாலே அடுத்து முதல்ல சொன்னப்போ அங்கே அதனால விசிஷ்டனானவனால நிமித்தத்துவம் உபாதானத்துவம் அது சொல்றது. சங்கல்பத்தினாலே சிருஷ்டி பண்றான். சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம் சங்கல்ப சிருஷ்டி மற்றும் நிமித்தம் உபாதானம்ன்றது ரெண்டும் சொல்றது அப்படின்னு ஒரு முக்கியமான அர்த்தம் முதல்ல சொன்னாரு. இப்போ எப்படி சொல்றாருன்னா காமசப்தத்துக்கு காமியந்தேதி காமாக கல்யாண குணாகான்ட்டு அர்த்தம். கல்யாண குணங்களை சொல்றது காமான்றது சப்தம். அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார். இதுல தைத்திரியத்துல சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஷ்சிதேதி அப்படின்னு சொல்லிச்சே. சர்வான் காமான்னு விபஷ்சிதா பிரம்மணா சஹா அஷ்ணுதே. மோட்சத்திலே எப்படி அனுபவம் அப்படின்னா அந்த சர்வஜனான பகவானே அவனுடைய கல்யாண குண விசிஷ்டமாக இருக்கிறதாக அவனை குணங்களோட அவனை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லுது. முக்தனுக்கு காமபதம் கல்யாண குணங்களை சொல்றது. அதனால இங்கே கல்யாண குணங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். நிமித்தத்துவம் உபாதானத்துவம்ன்றது ஒரு அர்த்தம். கல்யாண குணங்கள்ன்றது அர்த்தம். காமசப்தத்துக்கு குணங்கள்ன்றது அர்த்தம் இருக்கு அங்கே. பிராப்பிய அனுப்பிரவிஷ்ட நித்திய விக்கிரக விபூதி துவய யோகேபி கேச்சித் சத்தியகாம சப்தம் பிரமாணயந்தி அப்படின்னார். இந்த பிராப்பியனான பகவான்ல இருக்கக்கூடிய நித்திய விக்கிரகம் விபூதி துவயம் இது ரெண்டும் இருக்கிறது. அவனுக்கு நித்தியமான விக்கிரகம் விபூதி துவயம் உபய விபூதி லீலா விபூதி விசிஷ்டனானவன். அப்புறம் அவனுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உள்ளவன். இதையும் கூட சத்தியகாம சப்தத்தினாலே சொல்லலாம் அப்படின்னார். அதுவா முமுக்ஷூணாம் போக்தவிய சிருஷ்டேஹ போகஸ்ய ச உபகரணத்தையா மதா நித்யாக பதார்த்தாக அஸ்ய சந்தி இது பாவः. சத்தியகாமன்றதுனாலே நித்தியமான பதார்த்தங்கள் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். அது நித்தியமான பதார்த்தங்கள் எதுக்காக வேணும் அப்படின்னா முமுக்ஷுவாள் எல்லாம் அனுபவிக்கிறாளே அங்கே அனுபவிச்சே அந்த அவளுக்காக சிருஷ்டி பண்றான் பகவான். போகங்களையும் உபகரணங்களையும் சிருஷ்டி பண்றான். விதமான போகங்கள் உபகரணங்கள் இதெல்லாம் அங்கே சிருஷ்டியாருதே. அந்த சிருஷ்டியாக கூட நித்தியமான பதார்த்தங்கள் நிறைய இருக்கு அங்கே அப்படின்றதும் சத்தியகாம சப்தம் சொல்றது அப்படின்னார். பிராப்தி தசாயாம் விபூதி துவயேபி அபூர்வ அனந்த போக்கிய சிரஷ்டத்துவமாக சத்தியசங்கல்பா அப்படின்னு பிராப்தி தசையில பரமபதத்துல போயும் அனுபவிக்கும் போது பகவானுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணி ஆனந்த அனுபவம் அனுபவிக்கும் போது அபூர்வமான அனந்தமான போக்கியமான பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டியாருது. சத்தியசங்கல்பான்னு சொல்றது. சங்கல்பேனாஸ்ய பிதரஹா சமுத்திஷ்டந்தி. அங்கே சங்கல்பம் எப்படி இருக்குன்னா எல்லா எந்தெந்த லோகத்துல வேணும்னாலும் எந்தெந்த ரூபத்துல காமரூபி அனுசஞ்சரன்னு அப்படின்னு சொன்னார். எந்தெந்த லோகம் வேணும்னாலும் எந்தெந்த ரூபம் எடுத்து அனுசஞ்சாரம் பண்ணலாம். ஒரு தேகம் எடுக்கலாம், அநேக தேகங்கள் எடுக்கலாம், எந்த விதமான ரூபங்களாலும் எடுக்கலாம். இவன் கைங்கரியம் பண்ணும் போது இவனுக்கு சத்திய சங்கல்பத்துவம் பகவானோட சங்கல்பத்துக்கு அனுகுணமாக எப்படி வேணாலும் சங்கல்பம் பண்ணலாம். சங்கல்பம் பண்ணியே எல்லாத்தையும் அவன் எல்லா விதமான ரூபங்கள் எல்லாம் எடுத்து கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணலாம். இதெல்லாமே அவனுக்கு சொல்லப்படுறது. இந்த போக்கியமான பதார்த்தங்களோட சிருஷ்டி அந்த அபூர்வமான அனந்தமான போகிய சிருஷ்டி விபூதி துவயேபி அப்படி என்னார். ரெண்டு விபூதியிலையும் இங்கேயும் கேவல பரமபதத்துல இல்லை, இந்த விபூதியும் பண்ணலாம் அப்படி என்ன சத்தியசங்கல்ப சப்தம். பிரகிருஷ்டா போக்கியத்தையாப்பி நிரதிசய பிருகத்வமாக. அதனால பகவான் அதெல்லாம் சிருஷ்டி பண்றான். நமக்கு அவன் கொடுத்த சக்தினால் நமக்கு அனுகிரகத்தினாலே அவன் எல்லாமே போக்கியமான பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்றான். அந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. பிராப்தி தசையில எல்லாம் அதை வச்சு இவனை அனுபவிக்கிறான். அதனால பிரகிருஷ்ட போக்கியத்தையாப்பி நிரதிசய பிருகத்துவம். அது ஒரு அத்தியந்த போக்கியமா இருந்தாலும் கூட அதே சமயத்துல நிரதிசயமான பிருகத்துவமும் இருக்கு அதுக்கு அப்படின்னு சொல்றது.
பரபிரம்மா அப்படின்னு சொல்றது. பிரம்மவேத பிரம்மைவ பவதி இத்தியாதிபிஹி அவேதாபத்தி சங்காம் பரிஹரன் பத்த முக்த விலட்சணத்தையா கைங்கரியோத்தேசியத்துவ சம்பவமாக புருஷோத்தமா அப்படின்னு. அதனால ஸ்ருதி பிரம்மவேத பிரம்மைவ பவதி என்று ஸ்ருதி சொல்றது. பிரம்மாவை உபாசனம் பண்ணா பிரம்மாவே ஆயிடுறான் அப்படின்னு சொன்னா இவன் ஸ்வரூபம் போயிடுமா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அங்கே சொல்லப்போ அபேதம் அபேதாபத்தியாருதா அப்படின்னு சங்கே வருது. அங்கே சந்தேகம், பிரம்மாவே ஆயிடுறான் அப்படின்னா இவன் இருக்க மாட்டானா அப்படின்னு பிரச்சனை வருது. அஸ்தி இத்தியேகே நாயம் அஸ்தி இது சைக்கே கடோபனிஷத்துல அவன் நச்சிகேதஸ் பிரச்சனை பண்றான் யமனே. அஸ்தி இத்தியேகே நாயம் அஸ்தி अस्मिन् प्रेते व्ययं प्रेते विचिकित्सा मनुष्ये अस्ति इत्येके नायम अस्ति इति चैके அப்படின்னா இருக்கான்றான் இல்லைன்றான். என்ன அப்படின்றா சில பேர் இப்படி சொல்றா, சில பேர் அப்படி சொல்றா. அப்படின்னா இவன் பகவானோட சேர்ந்து அனுபவிக்கிறான். பகவான் பிரம்மமே ஆயிடுறது இல்லை, பிரம்மனோட ஏகீபாவத்தினாலே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதை அந்த சந்தேகத்தை பரிகாரம் பண்றதுக்காக உத்தம புருஷஸ்து அந்யா பரமாத்மா இது உதாகிருத்தா, அவன் வேறுபட்டவன் வைலட்சண்யத்தை சொல்றது. பத்தமுக்த விலட்சணம் யஸ்மாட்சரம் அதீதோகம் அக்ஷராத் பிச்சோத்தம அப்படின்னு சொன்ன மாதிரி உத்தம புருஷஸ்து அந்யா, அது வைலட்சண்யம் புருஷோத்தம சப்தம். கைங்கரியஸ்தான உபகரணாதி சமிருத்திமத்துவமாக மகாவிபூதே அப்படின்னு அந்த உபகரணங்களோட அத்தியந்த சமிருத்தமாக இருக்கு. மகாவிபூதின்னா அத்தியதிகமான ஐஸ்வர்யம். அதனால கைங்கரிய ஸ்தானத்துல உபகரணங்கள் எல்லாம் அந்த பரமபதத்துல அத்தியதிகமாக இருக்கிறதுன்றது மகாவிபூதியை சொல்றது. சபத்னீகசிய கைங்கரியோத்தேசத்துவம் ஸ்ரீமன் சூச்சயதி, ஸ்ரீ விசிஷ்டனான பகவானே கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தி என்றது ஸ்ரீமன் கூடிய சப்தம் சொல்றது. இந்த மாதிரி சம்பந்த குண விபூதி வியாபாரைஹி சர்வைரப்பி போக்யாதிசயம் போக்யத்வாதிசயம் பிரகாசித்துமாக நாராயணா இது. அப்படின்னு சம்பந்தம் குணம் விபூதி முதலான வியாபாரங்களினாலே எல்லாருக்கும் அவன் அதிசயமான போக்கியத்தை உடையவன் பரமாத்மான்றது நாராயண சித்தம் சொல்றது அப்படின்னு சொன்னார். இதெல்லாமே அதே மாதிரி சூரிய சேவிய விக்கிரக விபூதி விசிஷ்டஸ்ய தேவயான பதிக விஸ்ரமஸ்தானத்துவம் அபிசந்தாயாக வைகுண்டநாத. வைகுண்டநாத இது சுவாமி தேசிகன் ஆச்சரியமா அர்த்தம் பண்றாரு இங்க. இதெல்லாமே மோட்சத்துல நாங்கள் போனப்போ அங்கே அனுபவிக்கக்கூடிய ஆனந்த அனுபவம் கைக்கரியம் எல்லாம் எது எது இருக்கோ அதுக்கு சம்பந்தம் பட்ட மாதிரி இந்த 8 பேர் சப்தங்களுக்கு வியாக்கியானம் பண்றார். அதுக்கு சம்பந்திச்ச மாதிரி இங்கே இப்போ வைகுண்டநாதான்னு சொல்லிச்சே முதல்ல எப்படி அர்த்தம் பண்ணார் அப்படின்னு சொன்னா தெரியுறது நமக்கு. அங்கே 2 எல்லாத்துக்குமே உபாதானம் நிமித்தம் முதலானதை சொன்னார். அந்த பிரபூத உபகாரகத்துவ பிரஜாபனாய அது நமக்கு ரொம்ப உபகாரக்கமாறுது. நித்திய விபூதி யோகம் முதலானதெல்லாம் அவனுக்கு உள்ளவன் பகவான் அப்படின்னு இல்லைன்னா அங்கே எல்லாமே சாட்சாத்காரமா இருக்கு தத்துவங்கள் எல்லாம். அதனால வைகுண்டம் அதுக்கு சம்பந்திச்சவன் வைகுண்டன் பகவான். நமக்கு எது அபேட்சித்தம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு அவனை தான் பிரார்த்தனை பண்ணோம், அவன் தான் ஈஸ்வரம்ன்றது நாத சப்தம் சொல்றது முதலான அர்த்தம் சொன்னார். அது எப்படி நாங்கள் பகவானை அடையறதுக்கு உபயுக்தமானது. இங்கே அங்கே அடைஞ்சார்தும் அங்கே உபயுக்தமானதுக்கு அர்த்தம் எப்படி பண்ணும் வைகுண்டநாத அப்படின்னு சொல்றாரு. பகவான் சூரிய சேவிய விக்கிரக விபூதி விசிஷ்டஸ்யா அப்படின்னார். நித்திய சூரியர்கள்னாலே எப்பவுமே அவ சேவை பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி விக்கிரகமும் விபூதியும் விசிஷ்டனானவன் அந்த பகவான். தேவயான பதிகா விஸ்ரமஸ்தானத்துவம் அப்படின்னார். தேவயானம் அர்ச்சிராதி மார்க்கம். அர்ச்சிராதி மார்க்கத்துல போறானே ஒருத்தன் பதிகன், ஒரு டிராவலர். முக்தன் என்ன சரீரத்தை விட்டு உத்கிரமணமாறதும் அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் வைகுண்டத்தை போய் பகவானை சேர்றான். இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போனா அவனுக்கு ரொம்ப சிரமமா இருக்கிறதாம். அந்த சிரமம் எல்லாம் பரிகாரமானோன்னா ஒரு விஸ்ரமஸ்தானம் வேணும். அங்கே ஒரு டிராவலிங் பண்ணப்போ நாங்கள் ரொம்ப தூரம் போனா சிரமமாச்சு, என்ன நடுவில் விஸ்ரமிச்சுட்டு போறோமே. அந்த மாதிரி தேவையான பதத்துல போறானே வைகுண்டத்து வரைக்கும் பிரகதி மண்டலத்தை தாண்டி போறானே அவனுக்கு விஸ்ரமிக்கக்கூடிய இடம் ரெஸ்டிங் பிளேஸ்
அது சொல்றதுக்காக வைகுண்டநாதா, வைகுண்டம் கூடிய அற்புதமான ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் இருக்கு, அங்க போய் நீ விஸ்ராந்தி எடுக்கலாம் அப்படின்னு அந்த அர்த்தத்தை சொல்றார். வைகுண்டநாதா அப்படின்னுட்டு இது மோட்சத்துல நமக்கு உபயுக்தமாக கூடிய ஒரு ஆஸ்பெக்ட்னாலே, அந்த திருஷ்டினாலே இங்கே இன்னொரு வியூ இது. எப்படி அங்க போய் அனுசந்தானம் பண்றோம், அந்த ஒரு திருஷ்டினாலே அர்த்தம் பண்றார். அதே மாதிரி இன்னும் ஒரு பட்சம் சொல்றார் சுவாமி தேசிகன். அற்புதமாக இங்கே 8 நாமங்களுக்கு சொல்றார். திருத்தீயமபி பட்சம் ப்ரூமஹா அப்படின்னார். மூணாவது பட்சமும் இருக்கு, அப்படியும் அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னார். எப்படியெல்லாம் அனுசந்தானம் பண்ண முடியும், இதெல்லாம் அவருடைய ஆச்சரியமான அனுபவம் சொல்றது. பிரகிருதஸ்ய சரண்யஸ்ய ஸ்வீகிருத சர்வ பர நிர்வகரண கிரமः சத்தியகாமாதிபி அஷ்டபிஹி பதைரேவ போத்தியதே. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கிள். நாங்கள் அனுசந்தானம் பண்றதுக்கு இன்னொரு திருஷ்டி இது. எப்படி என்ன ஒரு சரண்யன் இருக்கான் பகவான், நாங்கள் அவனை ஆசிரியக்கிறோம் ரக்ஷகன் அப்படின்னு. அவன் எங்களோட ரக்ஷாபரத்தை ஸ்வீகாரம் பண்ணியிருக்கான். அந்த ஸ்வீகாரம் எப்படி பண்றான் அப்படின்றது தெரியப்படுத்துறது இது. நாங்கள் சமர்ப்பணம் பண்ணக்கூடிய நம்ம ரக்ஷணையோட பாரம் எது இருக்கோ, ரக்ஷாபரம், அதை எப்படி ஸ்வீகாரம் பண்றான், அதை எப்படி நிர்வாகம் பண்றான் பகவான், அதை இந்த 8 பதங்களாலே சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். சத்திய காமா காமையா பிரபன்னேபியா நிரதிசய ஆனந்த பிரதானேச்சா அப்படின்னார். ரட்சணை பண்ண சமயத்துல பகவான் ஸ்வீகாரம் பண்றானே, அவளுக்கு நிரதிசயமான ஆனந்தத்தை பிரதானம் பண்ணக்கூடிய இச்சை அவன் இருக்கிறது. சத்தியகாமா அப்படின்னு சொல்றது. அவனுக்கு ரொம்ப அத்தியதிகமான இச்சை இருக்கான், இவனுக்கு எல்லா விதமான ஆனந்தத்தையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு கூடியது. தஸ்யாக சாமர்த்திய அவினாபாவாத் சத்தியத்துவம் தச்ச அமோகத்துவம் அப்படின்னார். அந்த காமனேன்றது என்ன, பகவானுக்கு ஒரு ஆசை, ஒரு இச்சை அப்படின்னார். எது என்ன, இந்த பாரத சமர்ப்பணம் பண்றானே, இவனுக்கு நிரதிசயமான ஆனந்தம் கொடுக்கணும் நான், அந்த கூடிய ஆனந்தம் அவனுக்கு காட்சி இச்சை இருக்கான். அந்த இச்சை சத்தியமாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு என்னைக்குமே அந்த சாமர்த்தியம் இல்லாம இல்லை. சாமர்த்திய அவினாபாவம், என்னைக்குமே அதுக்கு சமர்த்தனாயிருக்கான் அவன். அந்த மாதிரி நமக்கு கொடுக்கறதுக்கு அது அமோகத்துவம், என்னைக்கும் வியர்த்தமாகாது அது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காமனே உள்ளவன் சத்தியகாமா அப்படின்னு சொல்றது. அற்புதமாக அதை அர்த்தம் பண்றாரு. நாங்கள் ரக்ஷாபுரம் சமர்ப்பணம் பண்ணிச்சே நமக்கு நிரதிசய ஆனந்தம் கொடுக்கணும்னு கூடிய ஆசை இருக்கான் பகவானுக்கு. அதை இங்கே அனுசந்தானம் பண்றான். அந்த மாதிரி உள்ளவன் பகவான், அந்த மாதிரி உள்ள பகவானே அப்படின்னு சம்போதனை. பகவான் சத்தியகாமா, நான் ரக்ஷாபரம் சமர்ப்பணம் பண்றேனே, எனக்கு நிச்சயமான ஆனந்தம் கொடுக்கணும் அந்த கூடிய காமனே அவனுக்கு இருக்குப்பா, அமோகமானது, என்னைக்கும் அந்த சாமர்த்தியம் இல்லாம இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவனை. அதை அனுசந்தானம் பண்றார். சத்திய சங்கல்பா அத்திர பிரதிபந்த நிவர்த்தன விஷயா அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பிரதிபந்தங்கள் எல்லாம் நிவர்த்தனம் பண்றான். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமீதி त्वमेव ஆத்தா இதி பாவா. சத்தியசங்கல்பா அப்படின்னா பகவானுக்கு சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னிய நீயே அப்படின்னு அனுசந்தானம் பண்ணும் அப்படின்றார். சொன்னிய நீயே சொல்லியிருக்கியே சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்னுட்டு. அந்த மாதிரி சங்கல்பம் உள்ளவன் நீ, சத்திய சங்கல்பனானவன். ராமோ துர்ணாபிபாஷத்தே அப்படின்னாரு. நமே மோகம் வச்சோ மோகமவதி அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானை சத்திய சங்கல்பா அப்படின்னு சம்போதனம் பண்றார். பரபிரம்ம பூதா நிரதிசய பிருஹத்வ விசிஷ்டா துவம் ஸ்வாஸ்ரிதானபி ஞானதோ போகதச்ச பரமசாமிய பரியந்தம் பிரம்மயிதா அசி. பிரம்மான்றதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. அதனால பிருஹத்வம் அப்புறம் பிரம்மணத்துவம் அப்படின்னு. பிருஹத்வாத்து பிரம்மணத்வாச்ச தத் பிரம்மேதி தீரியத்தை அப்படின்னு சொன்னார். பிருஹத்வம் பிரம்மணத்துவம், தானும் பெருசா இருக்கிறது, மற்றொன்னையும் பெருசாக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உள்ளது. அதுக்கு தான் பிரம்மான்னு சொல்லப்படுறது. அதனால பகவான் நமக்கு எந்த மாதிரி பிருஹத்வத்தை உண்டு பண்றான் அப்படின்னா, ஞானத்திலையும் போகத்திலையும் பிருஹத்வம் நமக்கு உண்டு பண்றான். நமக்கு தர்மபூத ஞானம் சங்குச்சிதமாக இருக்கிறதே நிரதிசயமாக அனந்தமாக பண்றான். போகமும் நமக்கு ஆனந்த அனுபவமும் அனந்தமாக, நிரதிசய அனந்தமாக, நிரதிசய ஆனந்தம், அதுக்கு மேலே இல்லை. அந்த மாதிரி பகவானுக்கு சமானமான
போகமாத்திர சாமிய லிங்காச்சான்னு சாமியத்துவம் பரமசாமியத்துவம் போகத்தில். அதே மாதிரி ஞானத்திலையும் பகவானுக்கு சமானமான ஞானம், பகவானுக்கு சமானமான போகம். இந்த மாதிரி நமக்கு ஒரு பிருகத்துவத்தை நம்மளையும் உண்டு பண்றான் இன்னொரு பதார்த்தத்தில். அந்த ஒரு அந்த மாதிரி குணத்தை உள்ளவன். நிரதிசய பிருகத்துவ விசிஷ்டா துவம். நிரதிசயமான பிருகத்துவத்தை உள்ள நீ யாரை மோட்சத்துக்கு யார் சமர்ப்பணம் பண்றாளோ ரக்ஷாபரத்தை, அவளுக்கும் உனக்கு சமானமான ஞானமும் போகமும் உண்டாக மாதிரி நீ அனுகிரகிக்கிற அப்படின்னு சொல்றது பரபிரம்மபூதா என்று அனுசந்தானம் பண்றது. புருஷோத்தமா யோ மாமேவம் அசம்மூடக இத்தியாதினா त्वद्विदां कृतकृत्यत्वोक्त्या त्वन्निर्वाह्य சர்வபரத்வம் त्वयैव சூச்சிதம். யார் இந்த மாதிரி ஒரு மோகம் இல்லாத என்னை யோயோ மாமேவம் அசம்மூடகா என்னை அனுசந்தானம் பண்றானோ அவனுக்கு நான் எல்லாம் அவன் யோக்கியமோ இதெல்லாம் நானே வகிச்சுக்கோறேன் அப்படியெல்லாம் சொன்னான் பகவான். त्वद्विदां कृतकृत्यत्वोक्त्या அப்படின்னார். உன்னை யார் தெரிஞ்சிருக்காளோ உபாசனை பண்றாளோ அவ கிருத்தியாள் அப்படின்றது. அவ என்ன பண்ணணுமோ பண்ணியாச்சு. அந்த மாதிரி அது அவளுக்கு கிருத்தியாள்னு சொல்லப்பட்டது. அந்த துவன் நிர்வாகிய சர்வபரத்துவம் தயைவ சூச்சித்தம். நீ கிருத்தியனானே இப்போ அப்படின்னு சொன்னப்போ அவளுக்கு பகவான் எல்லாம் உன்னோட பரத்தை எல்லாம் நான் ஸ்வீகாரம் பண்றேன், நான் எல்லாம் தரிச்சுக்கோறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு பகவான் சொன்னானே. அது சொல்றது யத்வா ஷணுதானே புருஷுனோதி இது புருஷா. ஷணுதானே புருஷுனோதி புருஷா. புருஷா உத்தமஹான்றதுக்கு ரெண்டு தாத்துவங்கள்னாலே சொல்றா. தானம் பண்றது அப்புறம் சுனோதி அப்படின்றது ரெண்டு அர்த்தத்துல பகுப்பிரதேபியா சர்வேபியா உத்தமத்வாத் புருஷோத்தமஹான்றார். எல்லாருக்கும் யார் யார் நிறைய பகுப்பிரதேபியா அப்படின்னார். யார் யாரெல்லாம் கொடுக்குறாளோ நிறைய, யார் யாருக்கு எல்லாருக்கு இன்னும் உத்தமனானவன் புருஷோத்தமன் அப்படின்னு. பகுப்பிரதன் அப்படின்னா நிறைய கொடுக்கிறவன் ஒருத்தன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருனாலையும் உத்தமனானவன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லப்பட்டது. தானம் கொடுக்குறான் உத்தம் அப்படின்னா தானி அப்படின்னு சொல்றோம். தானிகள் எல்லாம் உத்தமமானவன், அத்தியந்த சிரேஷ்டனமானவன் அப்படின்னுட்டு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறவன் புருஷோத்தமன் அப்படின்னு அர்த்தம். மகாவிபூதே விபூதி விபவனம் பிரபவனம் நியமனம் இத்தியர்த்தா. நியமனம் கூடிய அர்த்தத்தில் வருது விபூதின்றது. தஸ்ய மகத்துவம் அபரிச்சின்னத்துவம். அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, எல்லை இல்லை. அந்த மாதிரி சம்ஸ்ரிதான் சம்சார காராகிரகாத் நிர்கமய்ய ததர்த்தத்தையா சர்வம் நியச்சதி இது பாவஹா சொல்றார். அனந்தோ தேசகாலாதி பரிச்சேத விவர்ஜிதா மகாவிபூதிரித்யுக்தோ வியாப்தி சா மகதீயதா இத்தியத்ராபி நியந்திரத்வேன வியாப்தி விவக்ஷிதா. நியமனம் பண்றதுக்கு அர்த்தங்கள் எல்லாம் சொல்றாங்க. யாரெல்லாம் ஆசிரிச்சிருக்காளோ பகவானே சம்ஸ்ரிதானு சம்சார காராகிரகாத் நிர்கமையா அப்படின்னார். இது ஒரு சிரமனே, பிரிசன் மாதிரி சம்சாரம். அதனால விடுதலை உண்டு பண்ணி அவளுக்கு எல்லாம் அதை பந்தம் எல்லாம் போய் நாசமாகி அதுக்காக ததர்த்ததையா சர்வம் நியச்சதி. அந்த பிரயோஜனத்துக்காக சம்சார பந்தம் எல்லாம் போகணும் இவாளுக்கு. யாரு ஆசிரிச்சிருக்காளோ அவளுக்கு சம்சார பந்தம் பூர்ணமாக நாசமானும். அதுக்கு எது வேணுமோ எல்லாத்தையும் அவன் நியமனம் பண்றான், அதெல்லாம் அவன் நியோஜிக்கிறான் அப்படின்றது பாவம் அதுக்கு. அனந்தா தேசகாலாதி பரிச்சேத விவர்ஜிதா அப்படின்னா அனந்த மகாவிபூதே அப்படின்னா தேசம் காலம் முதலாத பரிச்சேதம் இல்லை. எந்த தேசம் எந்த காலத்தினாலேயும் இதை அவன் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் அப்படின்னு சொல்றார். இந்த மகதி அந்த வியாப்தியும் கூட மகத்தானது அப்படின்னு சொல்றார். இத்தியத்ராபி நியந்திரத்வேன வியாப்தி. அதனால நியந்திரத்வேன வியாப்தி, நியமனம் பண்ணி வியாபிச்சிருக்கான். ஸ்ரீமன் ஸ்ரீயா நித்திய சம்யுக்தஸ்துவம் துவத் அபிமதம் ஆஸ்ரித கிருத்தியம் நிர்வகசி. அதனால உனக்கு அபிமதமா துவதபிமதம் ஆஸ்ரித கிருத்தியம் நிர்வகசி. அதில் ஆசிரிதாளுக்கு வேண்டியதெல்லாம் நிர்வாகம் பண்றேன். ஸ்ரீயோட நித்திய யோகம் உள்ளவா பகவான் நீ அப்படின்னு சொல்லி நாராயண சம்பந்தம் அனுசந்தாய
दाय विभाग न्यायेन स्वामितया स्वार्थं स्वयं स्वात्मानं नेच्छसि स्वामितया सर्वं वैकुण्ठनाथ नारायण स्वामितया स्वार्थं प्रापयितासि அப்படின்றது प्रापयितासि स्वात्मानं प्रापयितासि स्वार्थं स्वयं स्वात्मानं प्रापयितासि சுவாமி ஆனாலே தனக்காகவே நீயே எல்லாத்தையும் சுவாத்மானம் பிராபயசி உன்னையும் கொடுத்து விடுற அப்படின்னு சொன்னா ஏன்னா தாய விபாக நியாயேன சம்பந்தம் அனுசந்தாய நாளே நாரசப்தம் நராஜாத்தானி தத்வானி நாராணி நாராணாம் அயனம் நாராக அயனம் இதெல்லாம் இந்த மாதிரி சம்பந்தம் இருக்கே இந்த சம்பந்தத்தினால என்ன பண்றான் அப்படின்னா தாய விபாக நியாயம் அப்படின்னார் ஒரு தோப்பனாரோட ஆஸ்தி எல்லாம் பசங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தாய பிராப்தமானது அந்த மாதிரி விபாக நியாயத்தினாலே அவன் சுவாமியானாலே தனக்காகவே ஸ்வார்த்தம் ஸ்வயம் சுவாத்மானம் சுவாத்மானம் பிராபயிதாசி பிராபயிதாசி இங்க சப்தம் பிரிண்டிங் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நீயே எல்லாத்தையும் கொடுக்குற நமக்கு அப்படின்னு ஒன்னையே கொடுத்து விடுற அப்படின்னு அர்த்தம் வைகுண்டநாதா திவ்ய பரங்க சுகாசிகாயாம் நிஜ பாதமூல சேவாம் தாத்தும் அவஸ்திதோசி அப்படின்னாரு திவ்ய பரியங்கத்துல சுகமான ஒரு ஆசனம் அதுல நீ நிஜ பாத மூல சேவாம் தாத்தும் அவஸ்திதா சி உன்னோட பாத சேவையெல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்காக அங்கே எழுந்தள்ளி இருக்குவன் அப்படின்னு இது திரிஷுபி பக்ஷேஷு முகபேதைகி புனருக்தி பரிகாரா மூணு பட்சத்துலையும் புனருக்தி கிடையாது ரிப்பிடேஷன் கிடையாது இந்த சப்தங்களுக்கு முதல்ல சொன்ன சப்தங்களுக்கும் சில சப்தங்கள்ல சத்தியகாமத்துவம் முதலையும் வந்திருக்கு இப்பவும் வந்திருக்கு எதுக்கும் புனருக்தி கிடையாது மூணு விதமாகவும் அர்த்தம் அனுசந்தானம் பண்ணலாம் முதல்ல நமக்கு சுவார்த்த பரத் சமர்ப்பணம் பண்ணுவாளுக்கு உபயுக்தமாக மோட்சத்துல எந்த மாதிரி நமக்கு அவன் எல்லாம் அனுசந்தானம் பண்றான் அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணலாம் பகவானோட ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஜெகத் காரணத்துவங்கள் என்ன முதலானதெல்லாம் அனுசந்தானம் பண்ணலாம் இந்த மாதிரி மூணு விதமாக அற்புதமாக வியாக்கியானம் பண்றாரு இந்த 8 பதங்களுக்கு வியாக்கியானம் பண்ணி சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக இங்கே சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் அனுசந்தானம் பண்ணலாம் மூணு பட்சங்களையும் ரொம்ப அற்புதமாக பிராபியமான ஆகாரம் நிஷ்கர்ஷம் பண்றது அது சொன்னார் எந்த மாதிரி கல்யாண குணங்கள் எல்லாம் உள்ள பகவானே அனுசந்தானம் பண்றோம் இந்த ஆகாரம் தான் பகவான் எந்த மாதிரி பகவானை நாங்கள் போய் அனுபவிக்கிறோம் சகல கல்யாண குண விசிஷ்டனான பகவானே அனுசந்தானம் பண்றோம் நிர்த்திசய பிருகத்தான பகவானே இது பண்றோம் அவன் நமக்கு இன்னும் வேறுபட்டவன் ஆனா ஏகீபாவத்துல இருக்கான் அவன் 2 பேரும் கைங்கரியத்துக்கு உத்தேசா ஸ்ரீ விசிஷ்டம் இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அத்தியந்த போக்கியத்துவ அதிசயம் உள்ளவன் பகவான் எல்லாருக்கும் நாராயணா என்று சப்தம் சொல்றது நமக்கெல்லாம் ஒரு விஸ்ரமஸ்தானம் இருக்கக்கூடிய வைகுண்டம் ஸ்தானத்தை உள்ளவன் இந்த மாதிரி எல்லாம் பிராப்பியாகாரம் எப்படி இருக்கு நாங்கள் அடையக்கூடிய பகவானோட ஆகாரம் எப்படி இருக்கு அதை அனுசந்தானம் பண்ணலான்னார் ஸ்வீகிருத பரம் எப்படி அவன் பரத்தை ஸ்வீகாரம் பண்றான் நம்ம ரக்ஷா பரத்தை அங்கே வரக்கூடிய ஒரு குணங்கள் எல்லாம் இங்க சொல்றான் சகல எல்லா சமயத்திலையும் அவனுக்கு சாமர்த்தியம் இருந்தே இருக்கு அவனுக்கு பகவான் நிர்ச்சய ஆனந்தம் பிரதானம் பண்ணுவன் இச்சை உள்ளவன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம் நாங்கள் நமக்கும் ஞானத்திலையும் போகத்திலையும் அவனுக்கு சமானமாக பிருகத்துவத்தை உண்டு பண்றான் சமர்ப்பணம் பண்ணவாளுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பகவான் இதெல்லாம் அற்புதமாக அனுசந்தானம் பண்றார் அந்த அடுத்த இது மேலே அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த பாகத்தை எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவித்து கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तिरेक सिन्धो रमानिजस्तिर्नो शरणं प्रपद्ये श्रीकृष्णार्पणमस्तु।